வணக்கம். இந்த பதிவு ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் கொடுக்கப்படுது. அதனால தயவுசெய்து ரெக்கமெண்ட் எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க சேனலுக்குள்ள போலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலு. இதில வந்து டெலிகிராம் லிங்க்கும் குடுத்துருக்கேன். இதுவே வந்து நம்மளுக்கு ட்ரேடிங்க்கு டெலிகிராம் லிங்க்ல டெய்லி காலையில வந்து நிஃப்டியோட லைவ் அப்டேட் குடுக்கறனால, இதுவே நம்மளுக்கு ட்ரேடிங் சப்போர்ட்டா இருக்கும். முடிஞ்சா கனெக்ட் ஆயி செக் பண்ணி பார்த்துக்கங்க. அதே புதுசா இருந்தீங்கன்னா, இந்த அப்டேட்டட்ஸ் வீடியோ முதல்ல பார்க்காதீங்க. அதுக்கு பதிலா வந்து கீழ வந்து பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில இருக்கக்கூடிய ஒரு 15 வீடியோ இருக்கும். ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கோர் கான்செப்ட்டே புரியும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல வந்துரும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சோனா பயிற்சி பண்ணுங்க. பயிற்சி பண்ண உங்களுக்கு செட் ஆயிடும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸ் வந்து இத தவறாமல் பார்க்க வேண்டிய பாருங்க. இதில இருக்கக்கூடிய கான்செப்ட் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும். வாங்க இன்னைக்கு கோல்டு என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். 1 ஹவர்ல எடுத்துட்டீங்கன்னா, கோல்டு நேத்து ஆக்சுவலா வந்து பார்த்தீங்கன்னா, நேத்து மார்னிங் பார்க்கும்போது மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தது. ரன் ஆயிட்டு இருந்தது. அது பார்த்துட்டீங்கன்னா, எதுவரைக்கும் போயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டா இந்த ஒரு சப்போர்ட் லைன் ரெசிஸ்டன்ஸ் லைன் அந்த இடத்துல போயி டச் ஆயிட்டு அகைன் கீழ வந்து சப்போர்ட் அப்படின்னு சொல்லணும்னா, சப்போர்ட்க்கு வந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போர்ட் மெயின் சப்போர்ட் இதுக்கு வரல. அதுக்கு பதிலா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல முன்னாடி ஒரு சப்போர்ட் எடுத்த ஏரியாவிலேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் திரும்பிடுச்சு. இந்த சப்போர்ட்லயே அகைன் சப்போர்ட் எடுத்து திரும்பியிருக்கு. அப்போ சப்போர்ட் வந்து இதுவரைக்கும் வரும் இல்ல இதுவரைக்கும் வரும்னு நம்ம பார்த்துருக்கோம். பட் ஆனா அது என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதையவே ஒரு சப்போர்ட்டா மாத்திருச்சு. இங்கிருந்து வந்து மேல போய் கீழ வந்து மறுபடியும் மேல போயிருக்கு இல்லைங்களா? இந்த பிளேஸையே அது சப்போர்ட்டா மாத்திட்டு இங்கிருந்து மேல போயிடுச்சு. அப்போ அதே அதே தான் வந்து ஏற்கனவே ஒரு டைம் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் அதே சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்பி போயிடுச்சு. புரிஞ்சுங்களா? இப்போ மேல வந்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன போட்டு வச்சிருந்த லைனுக்கு மேல போயிடுச்சு. போயிட்டு எகைன் அங்கேயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு மறுபடியும் மேல போயிட்டுருக்கு. புரிஞ்சுங்களா? இன்னும் இது அடுத்தது எதுவரைக்கும் போணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க இந்த இந்த லெவல்ல ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். அந்த லெவல் வந்துருச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த லெவல். சரிங்களா? இந்த லெவலுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கணும். இந்த லெவலுக்கு மேல பாடி க்ளோஸ் வைக்கணும்னு சொல்றோம். இப்போ வந்து இதுல இந்த ஸ்விங்ல இருக்கிறது மொத்தமான லோவுன்னு கேட்டீங்கன்னா, இதான் லோ. அப்ப இந்த லோவுக்கு முன்னாடி இருக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிளேஸ். இதுக்கு மேல தான் பாடி க்ளோஸ் வச்சா தான் கரெக்ட்டா அகைன் பை ட்ரெண்டுக்கு போயிருக்குன்னு சொல்ல முடியும். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ட்ரேடா எப்படி கன்வெர்ட் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஆக்சுவலா நேத்து மார்னிங் நடந்தது. இதுவரைக்கும் இந்த இடத்துல பார்த்து நேத்து. இந்த இடத்துல எங்கேயோ பார்த்துருக்கோம். அகைன் வந்து பார்த்துக்க என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதே இடம் தான். இங்க மேல வந்துட்டு அப்படியே மெல்ல அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்குது. இது இப்படித்தான் நீங்க பார்க்கணும். ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்குது. ஒரே மாரி இறங்காத மார்க்கெட் இப்படித்தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா இறங்கு. இறங்குனது கொஞ்சம் இங்க திரும்பி பாட்டு மறுபடியும் வந்து அழகா வந்து இந்த சப்போர்ட் ஏரியா ஏற்கனவே சப்போர்ட் எடுத்து அந்த ஏரியாலயே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு டெஸ்ட் வச்சுட்டு 2வது அதே இடத்துல டெஸ்ட் வச்சுட்டு மறுபடியும் இம்மீடியட்டா ரெசிஸ்டன்ஸ் போயிருக்கு. ரெசிஸ்டன்ஸ் போனது அங்கேயே நின்னுதான். அடுத்து இம்மீடியட் சப்போர்ட் அகைன் மேல. புரிஞ்சுங்களா? இது இப்படித்தான் மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமா அது வந்து அந்த ரேஞ்ச மாத்திட்டே இருக்கு. இப்ப வந்து இந்த ரேஞ்ச் விட்டு மேல அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அதாவது இந்த ரெசிஸ்டன்ஸையும் பிரேக், இந்த சப்போர்ட்டையும் பிரேக் பண்ணிட்டு, சப்போர்ட்ல வந்து சப்போர்ட் எடுத்துட்டு ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணிட்டு அடுத்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு. இப்ப இந்த இந்த ஹை எல்லாம் பாடி க்ளோஸ் வச்சிருக்குது அப்படிங்கும்போது, அகைன் மேல போன மார்க்கெட் இப்ப இந்த ரெசிஸ்டன்ஸ் என்னவாகும்? பிரைஸ் மேல போயிடுச்சுன்னா சப்போர்ட்ட ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சிரும். சப்போர்ட்டா ரியாக்ட் ஆக ஆரம்பிச்சுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்னாச்சு? மறுபடியும் கீழ வர்ற மார்க்கெட்டு இப்ப இதையும் சப்போர்ட் பண்ணிட்டு மேல போகுது. இங்க சப்போர்ட் எப்படி எடுத்ததோ, அந்த மாரி இங்க வந்து இப்போ சப்போர்ட் எடுத்துட்டு அது பாட்டுக்கு மறுபடியும் மேல போகுது. இப்படித்தான் நம்ம ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே நிக்கும்னு சொல்ல முடியாது. ரேஞ்ச் மாறிட்டே இருக்கும். நம்ம அந்த ரேஞ்ச எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டா போதுமானது. எளிமையா தான் இருக்கு. பெரிய கஷ்டப்படுறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. மார்க்கெட்ல இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்கு. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், சப்போர்ட் இப்படியே மாத்தி மாத்தி நடக்குது. இங்க போச்சுன்னா இங்க வரும், இங்க வந்துட்டு அங்க போகும். அதே பிரேக் ஆச்சுன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ்க்கு போகும். இவ்வளவுதான் நடந்துட்டு இருக்குங்க மார்க்கெட்ல. மாத்தி மாத்தி நான் இதையவே தான் சொல்லிட்டு இருக்கேன். பயிற்சி பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு செட் ஆகும். முடிஞ்சா எவ்வளவு சிறப்பா பயிற்சி பண்றீங்களோ, அந்த அளவுக்கு ஈஸியா நீங்க கத்துக்க முடியும். ஓகே. நான் அடுத்த ஒரு வீடியோல மறுபடியும் சந்திப்போம். நன்றி.